பிரெட் பீஸா இதான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லை நெய் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒன் சைடு மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். லைட்டா டோஸ்ட் பண்ணா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ நான் பீஸா சாஸ் வச்சிருக்கேன், கடையில் வாங்கினது தான். அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்க்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு குடமிளகா, அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துடலாம். அடுத்தது நான் கொஞ்சோண்டு சீஸ் வச்சிருக்கேன், அதை நான் சேர்க்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்க்குறேன். அப்படியே நம்ம பீஸாக்கு செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். லைட்டாக தூவுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மிக்சட் ஹெர்ப்ஸ் வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேனில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனில் கொஞ்சோண்டு திருப்பமாகவும் பட்டர் சேர்த்துக்கலாம். பேனில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி உள்ளார வச்சிடணும். வச்சுட்டு இந்த மூடி போட்டு மூடிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். அந்த சீஸ் எல்லாம் நம்மளுக்கு உருகி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பிரெட் பீஸா ரெடி ஆயிரும். நம்ம அது முடிக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சீஸ் எல்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.